ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் கிரிக்கெட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராக்கர்ஸ் 2007 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டோட லொக்கேஷன் அப்புறம் இந்த கிரவுண்டோட இன்ஃபர்மேஷன் பற்றி கமிட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கிரவுண்டோட லொக்கேஷன் அது அப்புறம் இந்த டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். ராக்கர்ஸ் 2007 நடத்தும் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி T10 டோர்னமெண்ட்னா இது வந்து அம்மன் கோயில் பதில் நடக்குது. ஓகே, எந்த டிஸ்ட்ரிக் அது தாலுக்கா? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரை தாலுக்கு ஆனந்தூர் போஸ்ட் அம்மன் கோயில் பதி கிராமத்தில் நடக்குது மேட்ச். ஓகே ஓகே. எத்தனை ஓவர் மேட்ச்ண்ணா? T10 10 ஓவர் மேட்ச். 10 ஓவர் மேட்ச். அந்த 10 ஓவர் மேட்ச் அதோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். எத்தனை ஓவர் பவர் பிளே, எத்தனை பவர் யூஸ் பண்ணணும்? ரெகுலராக 4 ஃபீல்டர் உள்ள 5 ஃபீல்டர் வெளியேனா காமன் பவர் பிளே 10 ஓவர்ஸ்மே காமன் பவர் பிளே. ஓகே, எத்தனை பவுலர் யூஸ் பண்ணணும்? 5, மினிமம் 5 பவுலர். 50K டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஜிஜி பாய்ஸ் வர்சஸ் ஆனந்தூர். ஜிஜி பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே T10 லீக். ஸோ சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கிரவுண்டில் இருக்குது. ஸோ சர்க்கிள்குள்ளே 4 ஃபீல்டர் இருக்கணும், சர்க்கிள்க்கு வெளியே 5 ஃபீல்டர் இருக்கணும். ஆனந்தூருக்காக ஸ்ட்ரைக்கில் அழகுவேல் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட மகி வந்திருக்காரு. இந்த மேட்சோட இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பால் பாட்டுங்க மேட்ச் விட்டுருக்காரு. நல்லா ஸ்டாப். செகண்ட் ஒன் ரொம்ப க்ளோஸ் டைம். டாட் பால். தேர்ட் ஒன் இல்லை, கைக்கா போயிருக்கு. குயிக்காக ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் த ஃபீல்டர். மிஸ் ஃபீல்ட். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால் நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. நல்லா கேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஆனந்தூர். நல்லா பிரேக் த்ரூ. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் ஸ்கோர் 4 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனந்தூர். பவுலிங் செகண்ட் ஓவரை போட வெங்கடேஷ் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். நல்லா தட்டி விட்டுருக்காரு சைடில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் ஹையாக போயிருக்கு ஸ்கொயலுக்கில். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டர் கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காருங்க. ஸோ விண்டுக்கு பால் செகண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஆனந்தூர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சபரி. நல்லா வேரியேஷன் பாலில் ஆஃப் கட்டுறார். ஃபோர்த் ஒன் ரைட் பால். அப்புறம் ரைட் போட்டு ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சபரி. டிஃபென்ஸ் சிங்கிள். லாஸ்ட் சான்ஸ் ஆர் சிங்கிள். லாஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் டேக்கர் ஃபுல் ஃபேஸில். ஃபஸ்ட்டு ஓவரோட இந்த வரையும் ப்ரெஸ்ஸாக போட்டிருக்காரு வெங்கடேஷ். ஃபஸ்ட்டு 2 ஓவர்லேயும் பவுண்டரிஸாக கொடுக்காம போட்டிருக்காங்க. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 8 ரன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 ஓவரில் பவுண்டரிஸாக கொடுக்காம போட்டிருக்காங்க. பவுலிங்கில் அகைன் மகி நல்லா ஸ்டாப் பாயிண்டில். சிங்கிள். மிடில் எல்லோ சிங்கிள் மட்டும். கீப்பர் ஸ்டாப் பண்ணலாம் பேக்கில். ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இங்கே 2 ரன்ஸ். ஷாட்டுங்க. மிட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காரு. டீப் லெஃப்ட் சிங்கிள். பேட்டை கண்ட்ரில் ஃபுல் டாஸ். இன்னொரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். ஸோ 3 ஓவருக்கு ஸ்கோர் 15. 2 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் அகைன் வெங்கடேஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ். பேக் டு டாட் பால். சிங்கிள். நெக்ஸ்ட் நம்ம ஃபீல்டர் இருக்கார். ஷார்ட் ஃபைன் லைக் ஸ்டார்ட். சிங்கிள். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்லா கேட்ச்ங்க. கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு பவுலரு. முக்கியமான 3rd விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 ஓவர்லேயும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க ஆனந்தூர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவகுமார். நான் ஸ்ட்ரைக் விட்டார். டேரக்டாக அடிச்சிருக்காருங்க. நல்ல த்ரோ. டேரக்டாகவே அடிச்சிருக்காரு. யூஸ் பண்ணுறாங்க
பவுலர் ராமதாஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 பால் தேர்ட் ஒன் டவுன் பால் கொடுத்துருக்காரு டேரெக்டாக. அடுத்த பால் ரீச் ப்ளஸ் ஸ்டாப் ஸ்லிப்பில் சிங்கிள் லெக்கில் போட்டு போயிருக்கு. பால் ட்ராவல் ஆகலை. டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. 2 ரன்ஸ். 5 ஓவருக்கு ஸ்கோர் 24. 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் நியூ பவுலர் பிரவீன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால். எக்ஸ்ட்ரா பவுல்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸில் போட்டிருக்காருங்க. டேட் பால் அடிச்சிருக்காரு. காம்படிஷன் நாட் அவுட். செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் போட்ட அதே லெத்தில் டாட் பால். ஃபோர்த் ஒன். டாப் எட்ஜ் சட் ஃபார் கேட்ச். ஒன் ஆன் லேட் ட்ரை பண்ணியிருக்காருன்னா இதுல சிங்கிள் பண்ணுறோம். லாஸ்ட் வந்து இப்போ எடுக்கல. குயிக்காக டெலிவரி. ஃபர்ஸ்ட் அவுட் ஃபீல்ட் டவுனாக தான் இருக்குது. பவுண்ட்ரிங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட்டு பவுண்ட்ரி 5th ஓவரில் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் கேப்லாம் போயிருக்குங்க. டீப்பில் ஃபீல்டர் வந்தால் மிஸ் பண்ணியிருக்காருங்க. பேக் டு பேக் பவுண்ட்ரி தேவோட பேட்லேருந்து ஃபஸ்ட்டு 2 பவுண்ட்ரி அவரோட பேட்லேருந்து வந்திருக்கு. 6 ஓவருக்கு ஸ்கோர் 36 வந்திருக்கு. 4 விக்கெட்டுக்கு அப்புறம் நல்லா பார்ட்னர்ஷிப். 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் நியூ பாலர் தென்னரசு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டட் பால். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கர் சிவா. சிங்கிள். அலைன்ஸ்ட் அவுட். கவாசை கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காரு. கைன் பவுண்ட்ரி. 3வது பவுண்டரி தேகோட பேட்லேருந்து. ஷாட்டுங்க. கிளவரான பேட்டிங். நல்லா ஸ்கொயர் கட். பேக் டு பேக் பவுண்டரி தேகோட பேட்லேருந்து. சரியா பல்ல. சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட் போயிருக்கு. கைன் ஒரு சிங்கிள். 7 ஓவருக்கு ஸ்கோர் 47. 1 ஓவரில் 2 பவுண்டரி வந்துருக்கு. தேகோட பேட்டில் பவுலிங் நியூ டாப் எட்ஜ். கேட்ச் வரல. சிங்கிள். இந்தியனில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டில் தான் பின்னடிக்கு. ஸ்ட்ரைட் கிளியர் பண்ணுறது கஷ்டம் தான். பவுண்ட்ரி நினைக்கிறேன். ஏன் பவுண்ட்ரிங்க எதிர்காலத்துலேயும் கிளியர் பண்ணியிருக்காரு. தேகோட பேட்டிங் பவுண்ட்ரி வந்திருக்கு. நல்லா பேட்டிங். எக்ஸலண்ட் ஆகிற கம்பேக் டெலிவரி. நல்லா ஸ்டாப் ஸ்ட்ரைட்டில். கைக்கே ஸ்டாப் பண்ணல. சிங்கிள். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டர் கைக்கே போயிருக்குங்க. நல்லா கேட்ச். 5 பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புகிறாங்க. 5th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனந்தூர் ஸ்ட்ரைக் அடிஞ்சு வச்சு இங்கே அடிக்கல. 8 ஓவருக்கு ஸ்கோர் 55. 5 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனந்தூர் இன்னும் 2 ஓவர் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ராமதாஸ் வந்திருக்காரு. லைக் ஸ்டாம்பில் ஸ்கொயலுக்குள்ள போயிருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலங்க. மிஸ் ஃபீல்ட் பவுண்ட்ரி. செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. பால் ட்ராவல் ஆகின்னு நினைக்கிறேன். யாஸ் பவுண்டரி போலங்க. கேட்ச் எடுக்கிறாங்க. தடுத்து விட்டுருக்காரு. நல்லா ஃபீல்டிங் டீப்பில். சிங்கிள் பண்ணுறாங்க. போன பால் ரன் அவுட்டுங்க. அன்ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். சரியா பண்ணல பேட்டில். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். பேட்டில் பட்டுச்சு. கீப்பர் கேரி ஆகல. 6 விக்கெட்டாக பார்த்துறேன்னா பேட்டில் சரியாக பண்ணலங்க. இல்லை கைக்கே போயிருக்கு. 7th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ஆனந்தூர். இந்த ஊரில் 2 பிரேக் த்ரூங்க. 4 ஓவர் ராம்தாஸ்ட்டு இருந்து. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். தலிவாக குட் லைனில் போட்டிருக்காரு. 9 ஓவருக்கு ஸ்கோர் 61. கடைசி ஓவர். அப்படிங்க தென்னரசு வந்திருக்காரு. ஓவர் சிங்கிள். செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. லெக் ஸ்டம்ப் ஐயா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் டீப்பில்.
மரத்தை பட்டு கேட்ச் எடுத்துருக்காரு. அம்பேடிஷன் தெரில, நல்லா கேட்சிங்க டீப்பில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஷாட்டுங்க. டிஸ்டன்ஸ் போல் அகைன் சான்ஸ் மிட் விக்கெட்டில் கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு. நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோ கடைசி பால் விக்கெட் விட முடிக்கிறாங்க ஆனந்தூர். நல்லா ஆனந்தூர் 64 தான் இருக்காங்க 10 ஓவருக்கு. ஜிஜிசி 65 ரன் ஆகணும். ஸ்ட்ரைக்கில் கௌரி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் தென்னரசு. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட அழகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டு பாலே போனிஷ் பண்ணியிருக்காருங்க. விண்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட்டு பால் 6 வந்திருக்கு. அவரோட பேட்டிங் நல்ல ஸ்டார்ட்ஸ். செகண்ட் பால் ஷார்ட் பால் லெக் ஸ்டாம்பில் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காருங்க. ஆம்பேடிஷன் பவுண்ட்ரி. ஸோ 6 கவர் பவுண்ட்ரி வந்திருக்கு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி வாட்ச் பண்ணி தெளிவாக போட்டிருக்காரு. வெளியில் யாருமே இல்லைங்க. எங்கே நல்லா ரன்னிங்க தான் எடுத்துருக்காரு. 2 runs. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் போனபால் விட போட்டிருக்காரு. இந்த தடவை அவுட் சைடு ஏஜ் நல்லா கேட்ச் கீப்பர்ட்டா கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு. ஸோ இந்த ஓவரில் பவுண்ட்ரி 6 அடிச்சு பேட்ஸ்மேன் எழுப்புறாங்க. நல்ல கம்பேக் அதுக்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் வந்திருக்காரு. ஸ்டம்புக்கு மேலே கீப்பர் எடுக்கலாம். வயசில் வர ஸ்ட்ரைக்கர் தென்னரசு ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் வாய்டு பால் தேடி போய் ஆடிருக்காரு. கேப்பில் போயிருக்கானா ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணல. பவுண்ட்ரி வந்திருக்கு. தென்னரசோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. இந்த ஓவரில் மட்டும் 2 பவுண்ட்ரி ஒரு 6 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 18 வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போலிங்கில் நியூ போல சபரி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வெங்கடேஷ் வயசில் ஒரு செகண்ட் ஓவர் திரும்பி பேட்டில் நல்லாவே காண்டே இருக்குது. அந்த தேர்ட் மேலே ஆளே இல்லை. ஃபீல்டை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. தென்னரசோட பேட்டில் செகண்ட் பவுண்ட்ரி. தேர்ட் ஓவர் லெக் ஸ்டம்பில் போயிருக்குங்க. ஃபைன் லெக்கில் ஆளே இல்லை. ஃபீல்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. பாலுக்கு ஏற்றா ஷாட் ஆடுறாரு தென்னரசு. அப்படியே வந்தாருண்ணா பேட்டில் கரண்ட் இல்லை. நல்லா ஸ்டாப் சான்ஸ் இல்லை. ஆக்சுவலாக போன சிங்கிள் ஸ்ட்ரைக்காக பார்த்துருக்காங்க. பவுலிங்கில் அகைன் அழகு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக மாற்றுறாங்க. இந்த ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் விட போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் மிஸ்ஃபீல்ட். நிறையா மிஸ்ஃபீல்டுங்க. பவுண்டரியாக போயிருக்கு. செகண்ட் ஒன் ஷாட்டுங்க. டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. இருந்தாலுமே கிளியர் ஆகிருக்கு. ஃபேட்டட் ஒன் ஷார்ட் ஃபைன் லைக் வச்சுருக்காங்க. சிங்கிள் ஷாட்டுங்க. ஆலா ஸ்கொயர் கட்ஸ் கைண்ட் பவுண்ட்ரி. ஸோ நிறைய பவுண்ட்ரிஸ் வந்துருக்கு தென்னரசோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் 3 ஓவருக்கு ஸ்கோர் 46. இன்னும் 24 தான் தேவை. பவுலிங் எல்லாம் மிடிகேட்டில் ஒரு சிங்கிள் ஷாட்டுங்க. ஷாஃபோலே வந்து கரெக்டாக பிக் பண்ணார். டீப்பில் ஃபீல்டர் இருக்காரு. சான்ஸ் வா அவரையுமே கிளியர் பண்ணியிருக்கு. 2வது 6 வெங்கடேஷோட பேட்லேருந்து. பாக்கெட் ஒன் சிங்கிள் டிஸ்டன்ஸ் போலுங்க. சான்ஸ் ஒரு கேட்ச். கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காரு. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஜிசி. ஸோ விக்கெட் லூஸ் பண்ணாலுமே அவர் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு தென்னரசு. நல்லா பேட்டிங். டிஸ்டன்ஸ் போகிறாங்க. சான்ஸ் ஒரு கேட்ச். லைட்டாக இருந்தாலுமே பவுண்ட்ரி நினைக்கிறேன். பெடிஷன் எஸ் பவுண்ட்ரி. 4 ஓவருக்கு ஸ்கோர் 58. இன்னும் 7 தாடணும். அப்படிங்கிற நியூ பவுலர் நல்லா யார்கார்
லாஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால் இந்த பால் ஃப்ரீ டாஸ் ஸ்டம்பில் பட்டிருக்கு. ஸோ ஃப்ரீ ஹிட் இது. செகண்ட் ஒன் டாப் பேட்ச் ஐயா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். கரெக்டாக எடுத்துருக்காரு கேட்சை. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஜிசிசி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராம்தாஸ் போன பால் வைடாக போட்டிருக்காரு. திரும்பி கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் பண்ணுறோம். ஸோ இன்னும் 4 தான் ஆடணும். அதில் ஃபேக் ஷாட் சான்ஸ் ஃபார் டீப்பில் ஒரு சிங்கிள். இன்னும் 3 தான் ஆடணும். சான்ஸ் ஃபார் கேட்ச். ரைட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் 3 more to win. அஞ்சு ஓவருக்கு ஸ்கோர் 63 வந்திருக்கு. இன்னும் 2 தான் ஆடணும். இன்னும் 1 தான் தேவை. ஸோ இந்த சிங்கிளோட இந்த மேட்சை ஜிசிசி ஊத்தங்கரை வின் பண்ணுறாங்க.